பசங்களா இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். அதுதான் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் மெண்டலிசம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து மெண்டல் லாஸ், அதாவது லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், இப்படி இந்த 3 லாஸையும் பற்றி கிளியராக பார்த்தோம். ஸோ இந்த லாஸ்லேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம டீவியேட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேச்சரில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டீவியேஷன்ஸ் தான் இன்னைக்கு கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு கிராஸ் பார்த்துருப்போம். அதாவது நம்ம வந்து டால் பிளான்ட்டை வந்து டுவார்ஃப் பிளான்ட்டோட வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எப்படி நமக்கு வரும்? இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கிராஸ் போட்டிருப்போம், கரெக்ட்? இந்த மாதிரி ஒரு பனட் ஸ்கொயர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கிராஸ் நம்ம போட்டிருப்போம். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதுதான் வந்து 4 புரோஜீனிக்கும் வர்றது. ஸோ இதில் என்ன அர்த்தம்? இதில் வந்து ஆல் பிளான்ஸ் ஆர் டால், ஆல் பிளான்ஸ் ஆர் டால். இது வந்து நம்ம F1ல பார்த்தது, F1 புரோஜீனியில் பார்த்தது, கரெக்ட்? ஸோ இதில் வந்து எல்லா பிளான்ட்டுமே ஃபீனோடைபிக்கலி டால். ஏன் டாலாக வந்துச்சு அப்படின்னா இந்த கேபிட்டல் டி வந்து ஸ்மால் டீயை வந்து டாமினேட் பண்ணிடுது. ஸோ அந்த அலீல் வந்து டாமினேஷன் பண்ணுற தொட்டு தான் நமக்கு எல்லா பிளான்ஸுமே வந்து டாலாக வந்திருக்கு. ஓகே, பட் ஆனால் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதே F1 ஜென்ரேஷனில் வந்து இதே டாமினன்ட் அலீல் வந்து ரெசசிவ் அலீலை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாது. ஸோ அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணாமல் வாட் வில் ஹேப்பன் இஸ் we will get a blended or an intermediate character. ஸோ நமக்கு வந்து இப்போ டாலும் கிடைக்காது, டுவார்ஃபும் கிடைக்காது, சம்திங் இன்பிட்வீன் கேரக்டர் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் என்னன்னா நோ அலீல் கம்ப்ளீட்லி மாஸ்க்ஸ் தி அதர். செகண்ட் பாயிண்ட் வந்து F1 ஜென்ரேஷனில் இன்டர்மீடியேட் கேரக்டர் கிடைக்கும். அதாவது டாலும் கிடைக்காது, டுவார்ஃபும் கிடைக்காது, இன்பிட்வீன் ஹைட் பிளான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஸோ phenotype of the heterozygote is between the two parents. ஸோ அதுதான் நான் சொன்னது in between character. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துடலாம். ஸோ மெயினாக வந்து நம்ம என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்னாப் டிராகன். ஸோ இந்த பிளான்ட் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து ரெட் ஃப்ளார், இன்னொன்று வந்து ஒயிட் ஃப்ளார். ஸோ இதில் ரெட் தான் வந்து டாமினன்ட். ஓகே, ஆர் இஸ் த டாமினன்ட் அலீல், ஸ்மால் ஆர் வந்து ரெசசிவ் அலீல். ஸோ இப்போ கேபிட்டல் ஆர் வந்து ரெட் ஃப்ளாரை நம்ம குறிக்கும், ஸ்மால் ஆர் வந்து ஒயிட் ஃப்ளார்ஸை குறிக்கும். ஓகே, இப்போ இந்த 2 பிளான்ட், அதாவது பிளான்ட் வித் அ ரெட் ஃப்ளார் கிராசிங் வித் பிளான்ட் வித் த ஒயிட் ஃப்ளார், ஸோ அந்த கிராஸை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அந்த கிராஸை நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்? கேபிட்டல் ஆர் கிராஸ் வித் ஸ்மால் ஆர். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேபிட்டல் ஆர் வந்து ரெட்டு, ஸ்மால் ஆர் வந்து ஒயிட் ஃப்ளார். ஓகே, இதில் கேபிட்டல் ஆர் தான் வந்து டாமினன்ட் அலீல், ஸ்மால் ஆர் வந்து ரெசசிவ் அலீல். இப்போ இது எப்படி வந்து கேமீட்ஸை செப்பரேட் ஆகும்? கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ இதுதான் வந்து கேமீட்ஸ். இப்போ எப்படி இதை கிராஸ் பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். ஸோ இப்படி தான் வந்து 4 ஸ்கொயர்ஸ்லையும் நமக்கு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் தான் கிடைக்க போகுது. இப்போ நம்ம முன்னாடி வச்ச கிராஸ்லாம் வச்சு பார்த்தா என்ன சொல்லுவோம்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னா ரெட் ஃப்ளார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து கேபிட்டல் ஆர் டாமினேட்ஸ் த ஸ்மால் ஆர். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி ஸ்லைட்லேயே காட்டினேன், கேபிட்டல் ஆர் வந்து டாமினன்ட், ஸ்மால் ஆர் வந்து ரெசசிவ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்தால் நியாயப்படி நமக்கு ரெட்டு தான் கிடைக்கணும். பட் ஆனால் நமக்கு பிங்க் ஃப்ளார் கிடைக்குது. ஸோ பிங்க் ஃப்ளார் தான் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். தட் இஸ் அ இன்டர்மீடியேட் பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட். ஸோ ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் வர்ற கலர் தான் வந்து நமக்கு F1 ஜென்ரேஷனில் கிடைக்குது. ஸோ அதனால தான் இது பேர் வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படி. இப்போ அடுத்தது நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரே வந்து இன்னொரு கிராஸ் நம்ம பண்ணுறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்மால் ஆர், ஸ்மால் ஆர். ஸோ வி கெட் கேபிட்டல் ஆர்
capital R, small r, capital R, small r, and then we get small r and small r. So நம்ம already பார்த்த மாதிரி capital R is a red flower. Okay, so this is capital R, capital R. Small r is white flower. அப்போ அந்த கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் என்ன வரும்? பிங்க் ஃப்ளார். ஏன்னா நமக்கு F1 ஜென்ரேஷனில் பிங்க் கிடச்சிருக்கு. அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மாலர் வந்து பிங்க். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஃப்ளார் கிடைக்கும் நமக்கு. எதில்? இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து F2 ஜென்ரேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து F1 ஜென்ரேஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம F1 ஜென்ரேஷன். ஸோ அப்போ phenotypic genotypic ரேஷியோ என்ன வரும்? phenotypic ரேஷியோ அதாவது appearance வைஸ் பார்த்தீங்கன்னா 1 red flower, 2 pink flower and 1 white flower. genotypic ரேஷியோ அதாவது in genetical form அப்படின்னு எடுத்தோம்னா 1 homozygous, 2 heterozygous and 1 homozygous recessive. So 1:2:1. ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நமக்கு F2ல வந்து phenotypic ரேஷியோவும் ஜீனோடைபிக் ரேஷியோவும் சேமாக இருக்கும். ஓகேவா? 1:2:1 ரேஷியோவில் சேமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2ல வந்து F1 ஜென்ரேஷனில் இன்டர்மீடியேட் கலர் கிடைக்கும். ஸோ அதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் எக்ஸப்ஷனை பார்க்கலாம். ஸோ இந்த செகண்ட் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா கோடாமினன்ஸ். கோனா என்னது? கோடாமினன்ஸ். இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து கோஎட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. கோ எஜுகேஷன். கோனா என்னது? டுகெதர். ஸோ இப்போ கோ எஜுகேஷன் என்ன பண்ணுறோம்? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து சேர்ந்து ஒரு ஸ்கூலில் படிப்பாங்க. அதுதான் வந்து கோ எஜுகேஷன். ஸோ அந்த கோனா டுகெதர்னு அர்த்தம். அப்போ கோடாமினன்ஸ்னால் என்னென்னா 2 அலீல் சேர்ந்து டாமினேட் பண்ண போகுது. இப்போ எல்லா மெண்டல் எக்ஸாம்பிள்ஸ்லையும் பார்த்தோம்னா ஒரு அலீல் தான் வந்து டாமினேட்டாக இருக்கும், ஒன்று வந்து ரெசசிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆர் இஸ் டாமினன்ட், ஸ்மால் ஆர் வந்து ரெசசிவ். இந்த மாதிரி தான் எல்லா மெண்டல் எக்ஸாம்பிள்ஸும் வரும். ஆனால் எக்ஸப்ஷனல் கேசஸில் வந்து இந்த கோடாமினன்ஸில் என்ன ஆகுதுன்னா 2 அலீலுமே டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், both the alleles are fully expressed. Both the alleles are fully expressed. இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்தேன்னா both the alleles will be fully expressed. Or we can call it as like capital A small a. 2 அலீலுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஜென்ரலாக கேபிட்டல் ஏ வந்து டாமினன்ட், ஸ்மால் ஏ ரெசசிவ், இப்படி தான் படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஆனால் இந்த கோடாமினன்ஸில் என்ன ஆகுது? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ரெண்டுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. So the heterozygote shows characteristics of both the parents simultaneously. No blending of trait. So இப்போ நம்ம incomplete dominanceல வந்து in between character, blending charactersலாம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி codominanceல வராது. No blending of characters. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ABO blood grouping. ஸோ நமக்கு வந்து blood grouping வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து இட் இஸ் அபவுட் ABO blood grouping, ரைட்? A group, B பாசிட்டிவ், B நெகட்டிவ், O. ஸோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ABO blood grouping தான் கோடாமினன்ஸ் உடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து A blood group இருக்கு அப்படின்னா அவங்க ஜீனோடைப்பாக எப்படி இருப்பாங்கன்னா IA. ஆர் நம்ம எப்படி எழுதலாம்னா IAI அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது வந்து A blood group. இப்போ B blood group எப்படி வரும்? IB ஆர் IBI இப்படி வரும். O blood group எப்படி வரும்னா II அப்படின்னு வரும். அதாவது இந்த AB எதுவுமே இல்லாதது தான் O blood group. இதை தவிர்த்து AB blood groupன்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ஸோ அதில் வந்து IB சேர்ந்து வரும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கோடாமினன்ஸ், தட் இஸ் AB blood group. ஸோ இந்த AB blood groupல என்ன ஆகுதுன்னா AB 2 அலீல் நம்ம கிட்ட இருக்கு. IA வந்து ஒரு அலீல், IB வந்து ஒரு அலீல். ஓகே, ஆனால் இந்த 2 அலீலுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது.
ஜென்ரலாக வந்து ஒன்று டாமினன்ட் பண்ணிடும், ஒன்று ரெசசிவ் ஆகிடும். அதனால் ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகாது. இப்போ வந்து ஒரு இதில் வந்து நமக்கு ரெட்டு ஒயிட் அப்படின்னா ரெட்டு தான் டாமினேட் ஆகும், ஒயிட் வந்து ரெசசிவ், அது எக்ஸ்பிரஸ் ஆகாது ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா. பட் ஆனால் இதில் என்ன காட்டுறாங்க, ஐஏ ஐபியில் ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு தான் நமக்கு ஏபி பிளட் குரூப்பே கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் இது பேர் தான் கோடாமினன்ஸ், அதாவது போத் த அலீல்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ பிளட் குரூப் ஏபி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கோடாமினன்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி டைப் ஏ, அதாவது ஏ பிளட் குரூப்பில் ஏ ஆன்டிஜன் வந்து ஆர்பிசியில் இருக்கும், டைப் பியில் வந்து பி ஆன்டிஜன் ஆர்பிசியில் இருக்கும். அந்த மாதிரி சுகர் மாலிக்யூல்ஸ் வந்து ஆர்பிசியில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏபியில் என்ன ஆகுது, ஏ ஆன்டிஜனும் இருக்குது, பி ஆன்டிஜனும் இருக்குது. ஸோ ரெண்டு அலீல் ஐஏ ஐபி ரெண்டுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் அது பேர் வந்து கோடாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே, லாஸ்ட் எக்ஸெப்ஷன் பிளியோட்ராபி. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான அனாலஜி நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக வந்து ஒரு ஜீன், ஓகே, ஒரு ஜீன் வந்து ஒரு கேரக்டரை மட்டும்தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஹைட் ஜீன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, என்னுடைய டிஎன்ஏல ஒரு செக்ஷனில் ஹைட்டுக்குன்னு ஒரு ஜீன் இருக்குது. ஸோ அந்த ஹைட் ஜீன் வந்து என்னுடைய ஹைட்டை கொடுக்கும். இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து ஒரு 157 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கேன் அப்படின்னா, இந்த ஹைட் ஜீன் கொடுக்குற ஒரு கேரக்டர் தான் இந்த 157 சென்டிமீட்டர். கரெக்ட். ஸோ ஒரு ஜீன் வந்து ஒரு கேரக்டரை தான் மெயினாக கொடுக்கும். இப்போ ஐ கலர், எனக்கு வந்து பிளாக் ஐ கலருக்கு ஜீன் இருந்துச்சுன்னா என் ஐபால் வந்து பிளாக் கலராக இருக்கும். இதுதான் வந்து பேசிக்கான ரூல். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும், மியூட்டேஷனால் என்ன ஆகுதுன்னா, ஒன் ஜீன் கேன் ப்ரொடியூஸ் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இன் த பாடி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஜீன் வந்து மோர் தேன் ஒன் கேரக்டரை கொடுக்குது, அதுதான் பிளியோட்ராபி. ஒன் ஜீன் கிவ்ஸ் மோர் தேன் ஒன் கேரக்டர், மோர் தேன் ஒன் கேரக்டர். ஸோ அதுதான் வந்து பிளியோட்ராபி. ஸோ இது வந்து மெண்டல் லாக்கு அகெயின்ஸ்டாக போகுது. மெண்டல் லாஸில் பேசிக்காக வந்து ஒரு ஜீன் வந்து ஒரு கேரக்டர் தான் கொடுக்கணும். பட் இதுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதொட்டு இது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஸோ இதுதான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு ஜீன், ஓகே, இந்த ஒரு ஜீன் வந்து மல்டிபிள் ட்ரெயிட்னா என்னது, கேரக்டர். ஸோ ஏதாவது ஒரு மியூட்டேஷன் ஆயிருக்கும் அந்த ஜீனில், அதனால் என்ன ஆகும், அது கேரக்டர் ஏ, கேரக்டர் பி, கேரக்டர் சின்னு 3 கேரக்டர் கொடுக்குது. ஸோ அதுதான் பிளியோட்ராபி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபினைல் கீட்டோன் யூரியா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நிறைய வாட்டி நீட்டில் கேட்டிருக்காங்க, ஃபினைல் கீட்டோன் யூரியா. ஸோ திஸ் இஸ் அ பிளியோட்ராபி எக்ஸாம்பிள். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபினைல் அலனைன் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது. ஸோ அது வந்து டைரோசினாக கன்வெர்ட் ஆகும். ஃபினைல் அலனைன் வந்து டைரோசினாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு தேவைப்படுற என்சைம் பார்த்தீங்கன்னா ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ், ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம். ஸோ இந்த என்சைம் இருந்தால், பிஏஹெச் என்சைம் இருந்தால் மட்டும்தான் ஃபினைல் அலனைன் வந்து டைரோசினாக கன்வெர்ட் ஆகும். இல்லைனா வந்து அந்த டைரோசின் அமினோ ஆசிடே ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பாடியில் நடக்கிற ஒரு மெக்கானிசம். இதுக்கு தேவைப்படுறது பிஏஹெச் என்சைம். இந்த பிஏஹெச் என்சைமை கிரியேட் பண்ணுறது ஜீன் பேர் பிஏஹெச் ஜீன். ஸோ இந்த ஜீன் தான் இந்த பிஏஹெச் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இந்த ஃபினைல் கீட்டோன் யூரியா டிசீஸில் என்ன ஆகும், இந்த பிஏஹெச் ஜீன் வந்து மியூட்டேட் ஆகிடும். ஸோ இது மியூட்டேட் ஆகிறதொட்டு என்ன ஆகும்னா, இந்த என்சைம், அதாவது இந்த பிஏஹெச் வந்து ப்ரொடியூஸே ஆகாது. இது ப்ரொடியூஸ் ஆகலாம் என்ன ஆகும், ஃபினைல் அலனைன் வந்து டைரோசினா கன்வெர்ட் ஆகாது. அப்போ ஃபினைல் அலனைன் வந்து அப்படியே வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் பாடி. ஃபினைல் அலனைன் வந்து அப்படியே ஸ்டோர் ஆக ஆக வந்து என்ன ஆகும்னா, பாடி வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஸ்வெட் ஆகும்போது ஒரு மாதிரி ஒரு எலி செத்த நாத்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். மென்டல் ரீட்டார்டேஷன் ஆகிடும். இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட்ஸ்.
ஸோ இந்த PAH ஜீன் வந்து மியூட்டேட் ஆன தொட்டு தான் இந்த மல்டிபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு டிஃபெக்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன்று என்னது, ஸ்மெல்லி பாடி. செகண்ட் என்னது, மென்டல் ரீட்டார்டேஷன். தேர்ட் வந்து ஃபேர் ஸ்கின், ஒயிட் ஸ்கின் ஃபார்மேஷன். ஸோ இந்த மாதிரி 3, அதாவது 3 இல்லை 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஒரு டிஃபெக்டிவ் ஜீனால ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து பிளியோட்ராபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் பிளியோட்ராபி. ஸோ இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி ஒரு டிஃபெக்டிவ் ஜீன், அதாவது ஒரு டிஃபெக்டிவ் gene produces many effects. Like, for example, we can talk about mental retardation. அது ஒன்று. ஹைப்போபிக்மெண்டேஷன், ஃபேர் ஸ்கின், அது 2. அதுக்கப்புறம் மவுசி ஆர்டர், அது 3. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர் ஒரு டிஃபெக்டிவ் ஜீனால ஃபார்ம் ஆகிற தொட்டு இட் இஸ் கால்ட் அஸ் பிளியோட்ராபி.